காமராஜருடைய மதிய சத்துணவு திட்டத்துக்கு கூட அதிகாரிகள் வேண்டாம்னு தான் சொன்னாங்க 56ல. அதிகாரிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. தொடங்கும் பொழுது 7 பேர்ல 6 பேருக்கு எழுத படிக்க தெரியாது. 54ல அவர் வெளியே போகும் பொழுது 39% நம்முடைய படிப்பறிவு உயர்ந்துச்சு. 2011ல ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு மிக முக்கிய காரணம். 20 கிலோ அரிசி இலவசமா தரேன்னு சொன்னாங்க. இந்த வண்ண தொலைக்காட்சி பெரிய வெற்றியை திமுகவுக்கு தந்தது. கேஸ் சிலிண்டர் 6 கேஸ் சிலிண்டர், அது கூட ஒரு அளவில் என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கி அவர்கள் வீட்டில் பொங்குறது கூட வழி இல்லாத சில பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இலவசங்களை சாடுகின்ற ஒரே அரசியல்வாதி சீமான். மற்ற எல்லாரும் இலவசங்களை அதை கொடுத்து உங்களை வசப்படுத்த முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் பாஜக கொடுத்தது. இங்க 5,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துட்டா இதை அதிகாரப்பூர்வமாவே கொடுக்கலாம். எந்த அமைச்சராவது போய் அரசு மருத்துவமனையில சேர்றதா நீங்க எனக்கு சொல்ல முடியுமா? ஏன் சேரல? நீங்க நடத்துற மருத்துவமனையில நீங்களே சேரலைன்னா யார் சேருவா? வியட்நாம் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி அந்த நாட்டுடைய தூய்மையும் அவர்களுடைய உழைக்கும் ஆற்றலும் அவர்கள் வளர்ந்திருக்கிறதும் அந்த அமெரிக்கர்களை அவர்கள் பண்ண அத்தனை கொடுமைகளையும் மறந்துட்டு அவர்களோட மிக அணுக்கமான ஒரு நட்பு நாடாக இருக்கிறார்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். இடநேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு இரா கண்ணன் நம்முடன் இருக்கிறார். அவருடன் சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பழனியப்பன். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல். இதில் ஒரு அரசியல் பிரச்சனைகள் அதை விட ஒரு ப்ராமினெண்ட்டாக என்ன இருக்குன்னா தேர்தல் வாக்குறுதிகள். திமுக 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, அதாவது மகளிருக்கு அந்த உதவித்தொகை 1000 ரூபாய். இப்போ அதிமுக 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. தாவேகா 2500 ரூபா அதை எல்லாத்தையும் தாண்டிட்டார் அவர். இந்த மாதிரி நிறையா இப்போ அதிமுக ஃப்ரிட்ஜு இலவசமாக கொடுக்க போகிறேன்றாங்க. வாஷிங் மிஷின் இவர் திமுக இலவசமாக கொடுக்கும்னு எதிர்பார்த்த நேரத்தில் இவர் 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வாக்காளர்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி என்ன? வாக்குறுதிகள் தொடக்க காலத்துல ஒரு கருத்தியல் ரீதியான வாக்குறுதிகள் இருந்துச்சு. நீங்க தொடக்க காலத்துல 50களில் நடந்த தேர்தல்கள், 60களில் நடந்த தேர்தல்களில் சோஷலிசம், அதுக்கப்புறம் தொழில் புரட்சி, அதுக்கப்புறம் நில சீர்திருத்தம், இந்த மாதிரி பெரிய கருத்தியல் ரீதியாக சில முன்மொழிவுகளை காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும் அல்லது வளர்ந்து வந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், மாநில உரிமைகள், மொழிக்கான உரிமைகள், இன்னும் சொல்ல போனால் 1962ல் அவர்களுடைய 2வது பொது தேர்தலில் திராவிட நாடு பிரிஞ்சு போகிறத மறைமுகமாக அவர்கள் சுட்டி காட்டியிருப்பாங்க அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில். அதனால் அந்த மாதிரி கருத்தியல் ரீதியான ஒரு மோதலை நீங்க பார்த்தீங்க. அதெல்லாம் எப்போ மாற தொடங்குதுன்னா 67ல். அது அப்போதான் சுதந்திரம் பெற்று ஒரு முதல் தேர்தல் நடக்குது. அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய மனநிலை வேற, அன்னைக்கு இருந்த பிரச்சனை வேற. அதனால கருத்தியல் ரீதியான விஷயங்கள் ஒரு முக்கியமாக அந்த இடத்துல இருந்தது. மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்குலாம் கிடையாது. அப்படி அந்த அளவுக்குலாம் பழகலவங்க. அரசுட்டு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குமான்னு தெரியல. நாம தான் பழக்கிட்டோமே வரல. அதனால இதுல அதாவது நாம் அவர்களை கெடுத்தோமா அல்லது அவர்கள் அவர்களை கெடுக்க அனுமதித்தார்களா அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம பேசுறது. இல்ல, இதுல ரொம்ப நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு 52க்கு பிறகு நடந்த தேர்தலில் ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டாக இன்ன வரைக்கும் ஒரு பேசப்படுற ஒரு விஷயமா இருந்தது இந்த திமுக அண்ணா கொடுத்த 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படிங்கிறதுலாம் இன்ன வரைக்கும் அதை பேசுகிறோம். அது 67 தேர்தலுக்கு முன்னாடியே அவர் கொடுத்தாரு, பேசிட்டுலாம் வந்தார். 67 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்ததா இல்லையா? கண்டிப்பா. அந்த தேர்தல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் அது கிடையாது. அது தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் எழுத்து வடிவத்தில் தரல. அது தேர்தல் பரப்புரையின் போது அந்த பேச்சை அவர் பல இடங்கள்ல அவர் அந்த மாதிரி வாக்குறுதிகளை அவரும் அவருடைய கட்சியினரும் தந்தார்கள். நீங்க இதை சந்தேகப்படாதீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு. ஏன்னா இது 67ல் தான் கொடுத்த வாக்குறுதி இல்லை. 62லேயே இந்த மாதிரிலாம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். 62லேயே தந்தை பெரியார் சொல்றாரு, 2 படி உமியும் 1 படி அரிசியும் சேர்த்து கொடுத்தா கூட அந்த விலைக்கு தர முடியாதுன்னு அப்பவே சொல்லிடுறாரு 62லேயே. அதனால இது ஒரு கனவு, ஒரு காணல் நீர் அப்படின்ட்டு. இதை பண்ண முடியும் அப்படின்னா ஏன் காங்கிரஸார் பண்ணாத இருக்காங்க? அதனால இந்த கேள்விகள்லாம் எழுந்துச்சு. அதே மாதிரி இந்த ஐயப்பாடெல்லாம் உண்மையாயிடுச்சு பின்னாடி.
இதை வெளியில அவர் பல இடங்கள்ல சொல்றார். சொல்லிட்டு நீங்க இப்படி சந்தேகப்படாதீங்க, இதை நான் எங்களால பண்ண முடியுமான்ட்டு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நாங்க இதை பண்ணி காட்டுறோம். நாங்க இதை பண்ணி காட்டலைன்னா நிரந்தரமாக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலிலும் போட்டியிடாது என்பதை நான் எழுதி தருகிறேன் அப்படின்னு சொன்னார் அண்ணா. அதனால என்ன சவுக்கால் அடிங்க அப்படியும் பேசினார். பட் இது தேர்தலையே போட்டியிட போறது இல்லை, இதில் முடியல. வந்தார், ஆட்சிக்கு வந்த உடனே அரசு அதிகாரிகள் இதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு அவருக்கு சொன்னாங்க. அதற்கான நிதி வசதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப நம்முடைய வரவு செலவு திட்டத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? 240 கோடி ரூபாய். இந்த திட்டத்தை அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 10 கோடி ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். 4% குறைவு. அவர்கிட்ட அந்த பணம் இல்லை. மத்திய அரசை போய் கேட்கிறார். அவர்கள் நீங்க வரி போட்டு எடுத்துங்கன்றார். அவங்க அதை பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ராணுவ செலவுகளை குறைச்சிட்டு இதுக்கான பணம் கொடுங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் நாங்க கோதுமை சாப்பிடுற ஆளா இருந்தா நீங்க கொடுத்துருப்பீங்க அப்படின்றார். இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப மத்திய அரசு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அப்பயே இருந்திருக்கு. எப்பவுமே மத்திய அரசு அப்படிதான் இருந்திருக்கு. என்ன சோ இப்படி நடக்கும் பொழுது சென்னையிலையும் கோவையிலையும் மட்டும் ஒரு பரீட்சார்த்த முறையில அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறார். பல வாரங்களுக்கு பிறகு அதை நிறுத்திடுறாங்க. அது முடியல. மக்கள் அதை மன்னிச்சிடுறாங்க. இல்ல ஒண்ணு மத்திய அரசு ஒத்துழைக்கல, இன்னொன்னு அதிகாரிகள் முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல பணம் இல்லை, அவ்வளவு பணம் இல்லது ஒரு காரணம். ஆனா அதிகாரிகளுக்கு ஒரு மனசு இருந்ததா? இவங்க அதிகாரிகள் எப்பவுமே வேண்டாம் தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே. காமராஜருடைய மதிய சத்துணவு திட்டத்துக்கு கூட அதிகாரிகள் வேண்டாம் தான் சொன்னாங்க 56ல. அதிகாரிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அவர்கள் அதுதான், அவர்கள் உங்களுடைய கணக்கு பிள்ளைகள். எப்படி இதை நம்ம பண்ண முடியும், எங்க பணம் இருக்கு அப்படின்னு சொல்றது அவர்கள் இதற்கு எதிரானவர்கள் இல்லை. மக்கள் நல்லா இருக்க கூடாதான்னு நினைக்கிறவங்க அப்படி கிடையாது. அதே மாதிரி எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டத்திற்கும் அவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டினார்கள். ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் நடத்துவோம் அப்படின்னு சொன்னவர்கள்லாம் உண்டு. அதனால அதிகாரிகளாக இருப்பார்கள். அதை மீறி இட் இஸ் அ பொலிட்டிக்கல் டெசிஷன். அதுதான் உங்களுடைய தலைமை பண்பை காட்டுறது. இது ஒரு அரசியல் முடிவு. அந்த வலியை நான் தாங்கிக்கிறேன், வேற எப்படியாவது நான் அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது தான் ஒரு தலைவருடைய ஒரு வழி. 16 லட்சம் பேர் படிக்க வந்தார்கள் மதிய உணவு, காமராஜருடைய மதிய உணவு திட்டத்தின் கீழ். அவர் தொடங்கும் பொழுது 7 பேர்ல 6 பேருக்கு எழுத படிக்க தெரியாது 54ல. அவர் வெளியே போகும் பொழுது 39% நம்முடைய படிப்பறிவு உயர்ந்துச்சு. அதனால அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் நமக்கு ஒரு கஷ்டமா இருக்குமே, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது அவருடைய வேலை. 240 கோடி, இன்னைக்கு எவ்வளவு? 3 லட்சம் கோடிக்கு மேல நம்முடைய வரவு செலவு திட்டம். அதனால அந்த காலமே வேற, நீங்க சொன்ன மாதிரி. அப்போ வராரு, அது முடியல, அதை பெருசா எடுத்துக்கல மக்கள். அது 67ல தொடங்குது. அதனால அரிசி என்பது தமிழக தேர்தலில் ஒரு மிக மையமான ஒரு பொருளாக எப்போதும் இருந்திருக்கிறது. 2011ல ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெறுவதற்கு அது ஒரு மிக முக்கிய காரணம். 20 கிலோ அரிசி இலவசமா தரேன்னு சொன்னாங்க. 20 லிட்டர் தண்ணி இலவசமா தருகிறேன் என்று சொன்னார்கள். அதனால அந்த அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு. அதனால அரிசி 2வது முறையா அந்த 67க்கு பிறகு இந்த அரிசியை ஒரு முக்கியமான இடமா அந்த இதுல கொண்டு வந்ததுக்கு 2006ல திமுக கொண்டு வந்தது. 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. உண்மை. பட் அதற்கு முன்னாடியே அரிசி இவ்வளவு ஒரு பிரதான இடத்திற்கு வந்துருதுன்றதுக்காக 62ல முதல் முறையாக உணவு அமைச்சர்னு ஒரு தனித்துறை வருது. காமராஜர் இருக்கும் பொழுதே அது வந்துருது. அவர் 54ல வராரு. அப்போ உணவு பற்றாக்குறை, அரிசி பற்றாக்குறை என்பதெல்லாம் வருகிறது. பக்தோச்சலம் ஆட்சியில ஒரு திருமணத்திற்கு இத்தனை பேர் தான் நீங்க அழைக்கணும்ன்றதெல்லாம் சட்டம் விதிமுறைகள்லாம் வந்துச்சு. அப்படியெல்லாம் நடந்துச்சு. இது அரிசி இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிக்கலா மாறுது. அரிசி தானே நம்முடைய மையப்பொருள், அதை தானே நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், நம்ம கோதுமை சாப்பிட்றது இல்லையே. அதனால என்னாச்சு, கலைஞர் 1971ல மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது 69ல அவர் வந்துடுறார். 71ல வந்த உடனே அடுத்த ஆண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படின்னு தொடங்கி பல இடங்களில் இந்த உணவு வழங்கீடு திட்டத்தை அமல்படுத்துகிறார். அது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே அது கிராமப்புறங்களெல்லாம் அதை விரிவாக்குறார். இன்னைக்கு இந்தியாவினுடைய மிக முன்னோடி மாநிலமாக இந்த ரேஷன் கடைகளிலும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறையிலும் கொடிகட்டி தலை நிமிர்ந்து நிற்பது நம்முடைய தமிழகம். 2006 தேர்தல் தான் இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியில அள்ளி வீசுறது அல்லது ரொம்ப மக்கள் மத்தியில் பெரிய ஒரு கவனப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா மாறினது அப்படிங்கிறது 2006 தேர்தல் தான். அதில் முக்கியமாக அதில் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, அந்த ரூபாய்க்கு 2 கிலோ அரிசி, 2 ஏக்கர் நிலம் இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம், இதெல்லாம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை மக்களை ஏற்படுத்துச்சு.
உண்மை. அதுக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்றது, வேலையற்ற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு 1980 ₹1 ஒரு நாளைக்கு ₹1 தரப்படும்னு எம்ஜிஆர் அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் பட்டதாரிகளுக்கு பட்ட வேலை வாய்ப்பகங்களில் பதிவு செய்து வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு மாதம் ₹50 உதவித்தொகைன்றார். அதுக்கு 120, அதாவது 20 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மாதம் ₹50 கொடுத்தா 120 கோடி ரூபாய் ஆகும் செலவு 1980. அதுக்கு எங்க போறது அப்படின்ற கேள்வியை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கேட்குது. சரிதானா? இதெல்லாம் நடக்குது. ஆனால் அதெல்லாம் அவர் செய்கிறார். அதுக்கப்புறம் வந்து இலவச காலணி தரார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் இலவச பல்பொடி தரார். அந்த சத்துணவு திட்டம் மாத்துறாரு. அது 82 80களில் 80லிருந்து 84 அந்த ஆட்சி காலத்துல சத்துணவு திட்டம் என்பது மாறி கிட்டத்தட்ட 94 லட்சம் பேர் அளவுல அதுல பயனாளிகளா வருகிறார்கள். 16 லட்சம் காமராஜர் காலத்துல. இதுல வந்து அவர் ஏழைகள், ஆதரவற்றவர்கள், டெஸ்டிடியூட்ஸ் அவர்களெல்லாம் சேர்த்துக்கிறார். வயதானவர்கள், முதியோர்கள், உதவித்தொகை வாங்குபவர்கள், பென்ஷனர்ஸ், கைவிடப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 75-80 லட்சம் பள்ளி குழந்தைகள், மீதி வந்து இந்த மாதிரியானவர்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேருக்கு 7 நாளும் ஒருவேளை உணவு அப்படின்றத அவர் கொண்டு வரார். அது 82க்கு பிறகு நடக்குது. ஜூலை 15க்கு பிறகு அது நடக்குது. ஆனால் அதே காலகட்டத்தில் பெண்களுக்கு, இவர்களுக்கு கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்கு காலணிகள் கூட வாங்குவதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு இலவச காலணிகளை தருகிறார். பொங்கல் அப்போ வந்து ஒரு வேட்டி, ஒரு சேலை இலவசமா தராரு. அதுக்கப்புறம் பாட புத்தகங்கள் இலவசமா தர்றது, இதெல்லாம் நடந்துச்சு அவருடைய காலத்துல. இது இதெல்லாம் வந்து ஒரு முதலீடுன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இது இந்த தமிழகத்தினுடைய மனித வளம் அதை உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளமாக இந்த சலுகைகளும் இந்த நலத்திட்டங்களும் அமைந்தன. 2006 நீங்க சொன்னபடி வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்னருகில் வந்தாள்ன்ற மாதிரி இந்த வண்ண தொலைக்காட்சி வந்து பெரிய வெற்றியை திமுகவுக்கு தந்தது. இந்த வண்ண தொலைக்காட்சி எப்படி தர முடியும்னு ஜெயலலிதா அவர்கள் கேட்டார்கள். 15,000 கோடி ரூபாய் செலவாகும், இது எப்படி தர முடியும்? ஏன்னா அவர்கள் வந்து இதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஈர்ப்பு வரும்னு நினைக்கல. பெரிய டிராக்ஷன் வந்துருச்சு. அப்போ வந்து ப. சிதம்பரம் இவன் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கார். அவர் சொல்றாரு, இதுதான் இந்த தேர்தலினுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இருக்க நம்ம தமிழக முதல்வர் அவருடைய தேர்தல் அறிக்கையை சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிறார். இப்போ இந்த தேர்தல். ஆமா, அதனால அந்த 8000 கூப்பான் தரதா சொல்றாங்களே, அது வந்து ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவங்க நினைக்கிறாங்க. 2006 இந்த மாதிரி இந்த வண்ண தொலைக்காட்சி வந்து அவர்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடுது. இப்ப 15,000 கோடி எங்க வரும் அப்படின்னு கேட்கும்பொழுது கலைஞர் அதுக்கு பதில் சொல்றார். 540 கோடி தான் செலவாகும். அதை வந்து இங்க இருக்கிற இந்த குறைபாடுகள், இங்க இருக்கிற லஞ்ச லாவண்யம், இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா அந்த பணம் வந்துடும் அப்படின்றாங்க. உடனே இதுக்கு இவ்வளவு பெரிய ஈர்ப்பு இருக்குன்றதுனால அவங்க உடனே என்ன பண்றாங்க, திருமணத்திற்கு தங்கம், அப்புறம் இன்னும் சில பெரிய பெரிய சலுகைகளை அதிமுக ஒரு பரிதவிக்கிற நிலையில கடைசி நேரத்துல ஜெயலலிதா அம்மையார் அறிவிக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் எடுபடலை. இது வந்து பெரிய அளவுல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அந்த தேர்தலில் அவர்கள் வெல்கிறார்கள். இது ஒரு காரணம். அவர்கள்கிட்ட ஒரு மிக பலமான கூட்டணி இருந்தது இன்னொரு காரணம். அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டணிலாம் இல்லை. 2 கட்சிகள் தான் கூட இருந்தாங்க. விசிக கூட இருந்துச்சு, மதிமுக கூட இருந்துச்சு. அவர்கள் வந்து அவர்களுடைய பலம் நமக்கு தெரியும். அவர்கள் ஒரு சிறிய கட்சிகள், அவர்கள் பெரிய பலத்தை சேர்க்கவில்லை. எதிர வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அதனால தோற்றார்கள். அதற்கு இதுவும் துணை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 2011 முதல்ல ஒரு பலமான கூட்டணியை அமைச்சார்கள் விஜயகாந்தோட. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 20 கிலோ அரிசி இலவசமா தருவேன். அங்க திமுக தரப்புல இலவசம்னு சொல்லல, ₹2 கொடுத்தாங்க. ஆமா, இவங்க இலவசமா தருவேன்னு சொன்னாங்க. அது அப்புறம் 20 லிட்டர் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னாங்க. அது பெரிய ஒரு அது மட்டும் இல்ல, ஃபேன், மிக்ஸி, கிரைண்டர் 3 தருவேன். அப்போ இந்த நுகர்பொருளை தருவது, நுகர்வோர் கலாச்சாரத்தை, இந்த நுகர்வு கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பது அப்படின்றது உங்களுக்கு 2006 தொடங்குது. ஏன்னா அது தொலைக்காட்சி வந்து அது என்னதான் உங்களுடைய அறிவை வளர்க்கும், உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும், உங்களுடைய அறிவை விசாலப்படுத்தும் அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் கூட அது ஒரு கழிவறைகளே இல்லாத லட்சக்கணக்கான வீடுகள் தமிழகத்தில் உண்டு.
ஆனால் தொலைக்காட்சி இல்லாத வீடுகளை நீங்க பார்க்க முடியாது. அதனால எது முக்கியம்ன்றது கூட நமக்கு அதனால இப்ப ஒரு கழிவறைகள் கட்டுவதற்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் தருவோம் ஒரு 20 லட்சம் குடும்பங்களுக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு முதலீடு. அது வந்து பெண்களுடைய மாண்பையும் அவருடைய கண்ணியத்தையும் காப்பாற்றுகிற ஒரு முயற்சி. தொலைக்காட்சி என்பது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அதுல அறிவுத்தளமா அது பயன்படுமா முடியாதான்றது அது அடுத்த கேள்வி. அதுக்கு பிறகு இலவச மடிக்கணினிகள் பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதெல்லாமே கூட முதலீடு நான் நினைக்கிறேன். சைக்கிள் கொடுத்தது அதெல்லாம் முதலீடு. ஆனால் இது வந்து முழுமையான நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு நம்ம முழுமையா இறங்கிட்டோம். அந்த அளவுக்கு தான் 2006 அதற்கு பிள்ளையார் சுழி போட்டுச்சு. அதுக்கப்புறம் 2011, அதுக்கப்புறம் அதுக்கு ஈடுகட்டுறதுக்காக இப்ப இருக்கிற முதல்வர், அப்போ வந்து அவர் துணை முதல்வராக இருந்து அவருடைய கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிறார். அவர் சொல்றாரு நாங்க வாஷிங் மெஷின் தருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பதில் சொல்லணும்ட்டு. ஆனால் அது ஈடுபடலை. இவர்கள் தரேன்னு சொன்னதெல்லாம் பெரிய ஈர்ப்பா இருந்துச்சு. இப்ப வந்து அதிமுக சார்பாக இவர்கள் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி இல்லை, நாங்க உங்களுக்கு கூப்பான் தந்துடுறோம், நீங்க போய் உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. இதை விட அப்புறம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கேஸ் சிலிண்டர், 6 கேஸ் சிலிண்டர், அது கூட ஒரு அளவுல என்னால புரிஞ்சுக்க முடியுது. கேஸ் சிலிண்டரை வந்து தர்றது, ஏன்னா பலரால் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கி அவர்கள் வீட்டில் பொங்குறது கூட வழி இல்லாத சில பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த அதிமுக வந்து 3 சிலிண்டர், இவர் 6 தரேன் அப்படின்னு, விஜய் 6 தரேன்றாரு. இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும் அப்படின்றது எனக்கு புரியல. விஜய் தாவேக்காவுடைய வாக்குறுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, அது வந்து தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அதுல வந்து 1 சவரன் தங்கம் தருவேன்றாரு. இப்ப தங்கத்தோட விலை வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு, 1 லட்சத்தை தாண்டி 1.25 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு வருஷத்துல ஒரே ஒரு முகூர்த்தத்துல தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு திருமணங்கள் நடக்கும். ஒவ்வொரு திருமணங்களுக்கும் அதுல ஒரு கிரைட்டீரியா வச்சு கொடுத்தாலுமே கூட அதுல 50% திருமணங்கள் எடுத்தாலும் கூட அத்தனை சவரன் தங்கங்களை எப்படி அரசு கொடுக்க முடியும்? அதாவது 2006 இந்த வண்ண தொலைக்காட்சி வாக்குறுதி வந்தபோது ஜெயலலிதா அம்மையார் எழுப்பின கேள்விக்கு ஒரு நிலையான ஒரு அழகான பதில இந்த பக்கம் இருந்து வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பதற்கு கூட இப்ப யாரும் இல்லை. இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும், இது எப்படி சாத்தியம்? எல்லாருமே எல்லாரும் அந்த விளையாட்டுல இறங்கியாச்சு. என்ன, அதனால இந்த விளையாட்டுல உங்களை விட நான் எப்படி மிஞ்சறது அப்படின்றதான் எல்லாரும் பாக்குறாங்களே ஒழிய 96 விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியோட திமுக ஆட்சிக்கு வருது. 6500 கோடி தள்ளுபடி பண்ணணும். மிகப்பெரிய துன்பம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கு அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கள் பெரும் பாடுபட்டார்கள். இது ஒரே ஒரு வாக்குறுதிக்கு அவர்கள் அடைந்த துன்பம். அப்ப நீங்க பாத்துக்கங்க, இந்த இத்தனை வாக்குறுதி 2021 அந்த கல்வி கடன் ரத்து பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, அது செய்ய முடியல திமுகவால. முடியாது எல்லாம். அதனால இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும்? அதுக்கப்புறம் நமக்கு மற்ற அரசுகள் மாதிரி மத்திய அரசோட நமக்கு ஒரு நல்ல உறவும் இல்லை. அவர்கள் பெருசா நமக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரப்போகுது, எப்படி இதெல்லாம் யாராவது சொல்ல வேண்டாமா? எனக்கு தெரியல. இப்போ திமுகவுக்கு வந்து அந்த மகளிர் உரிமை தொகை அது மிகப்பெரிய ஒரு கை கொடுத்துச்சு. திமுகவுக்கு பெரிய ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்குச்சு. பெண்கள் வாக்குகளை நம்பிதான் இன்னும் நம்பிக்கையோட இருக்காங்க திமுக. அதை மற்ற கட்சிகள்லாம் புரிஞ்சுக்குது. அது 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ 2000 ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்கு. அதே 2000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லி அதிமுகவும் சொல்லியிருக்காங்க. தாவேக்கா 2500 ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இலவச பஸ் அவங்களுக்கு அதை அவங்க விடியல் பயணம்னு சொல்லி திமுக அறிமுகப்படுத்தினத இவர் வந்து பெண்கள் மட்டும் என்ன, ஆண்களும் போகலாம், அப்புறம் என்ன சில குறிப்பிட்ட பஸ்கள்ல தான் போறது, எல்லா பஸ்கள்லயும் நீங்க போகலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆமா, இதுக்கெல்லாம் எப்படி, அதாவது இதுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணத்தை உருவாக்குவது, எங்க இருந்து இவ்வளவு இதுக்கான தாவேக்கா தலைவர் விஜய் இலவசங்களை வந்து ஆரம்பத்துல சாடினாரு. ஆமா, இப்ப தேர்தலுக்கு வந்து திமுக ரெண்டையும் முறியடிக்கிற அளவுக்கு வாக்குறுதியில வாரி வழங்க. இலவசங்களை சாடுகின்ற ஒரே அரசியல்வாதி சீமான். மற்ற எல்லாரும் வந்து இலவசங்களை வந்து அதை கொடுத்து உங்களை வசப்படுத்த முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவரு நாம் தமிழர் கட்சியோட வாக்குறுதிகளை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அது அறிவார்ந்த வாக்குறுதிகள். அவருடைய கருத்தியல் போக்கு வந்து அவருக்கு ஒரு பரவலான ஒரு ஆதரவு தளத்தை பெற்றுத்தராதுன்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, தமிழை பூர்வீகமாக
தாய்மொழியாக கொண்டவர்கள், அவர்கள் தான் ஆளணும் அப்படின்றார். இதற்கு வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு சிரமம். அதாவது இந்த இந்த தாராளமயமாக்கல் உலகத்தில், இந்த பூகோளமயமாக்கின உலகத்தில் 2000 ஆண்டுகளில் ஏறக்குறைய பாதி நாள் இந்த தமிழக மண்ணை தமிழர்களே ஆளலை. அதனால் இங்கே வந்து வீடுகளில் வேறு மொழி பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் இங்கே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே இருப்பவர்கள். அவர்களை வந்து நீங்கள் வந்து தமிழர்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி 4ல் ஒரு குடும்பம் இருக்கும். அதனால் அவங்க பூர்வீகத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா அவங்க இப்போ தெலுங்கு பேசுகின்ற பகுதிகளிலிருந்து வந்திருப்பாங்க, கன்னடம் பேசுகின்ற பகுதிகளிலிருந்து வந்திருப்பார்கள், சௌராஷ்டிரியர்கள். டிஎம்எஸை விட வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தமிழனை காட்ட முடியுமா? அவரை விட அழகாக தமிழை உச்சரிக்க முடியுமா? அதனால் இந்த கருத்தியல், அதாவது தமிழர்கள், பூர்வீக தமிழ் குடிகள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது முதல்ல சாத்தியம் இல்லாதது, அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரி எல்லாரையும் அரவணைத்து போகின்ற நாடுகள் பெரிய வளர்ச்சியை எட்டுக. சிங்கப்பூர், அமெரிக்கா போக வேண்டாம், சிங்கப்பூர் 3-4 குடிகள் ஒன்றா இருந்து, இந்தியர்கள், மலாய் பேசுபவர்கள், சீனர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நாட்டை வந்து அவ்வளவு செல்வம் கொழிக்கிற ஒரு நாடாக, ஒரு இந்த மண்ணில் ஒரு ஒரு சொர்க்கமாக படைத்திருக்கிறார்கள். அதனால அந்த கருத்தியல், இந்த இந்த தமிழ் பூர்வீக தமிழ் பேசும் மக்கள் இந்த தமிழகத்தை ஆளணும் அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு தொகுதியை, அந்த மாதிரி ஒரு ஆதரவு தளத்தை, எப்படி பாஜக வந்து இந்துக்கள் எல்லாம் ஒரு தொகுதி அப்படின்னு சொல்றது சாத்தியப்படாத இருக்கோம் இங்கே, அதே மாதிரி இதுக்கு வந்து இதை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை எனக்கு. விவசாய கடன் தள்ளுபடி பற்றி சொன்னீங்க. இப்போ அதிமுக 20 லட்சம் பம்பு செட்டுகளை விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒன்று வந்து இலவசமாக கொடுக்க போறாங்களா, அல்லது வந்து அதுக்கான மானியம் கொடுக்க போறாங்களா இப்படின்ற சொல்லலை. ஆனால் 20 லட்சம் பம்பு செட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. நீங்கள் யோசித்து பாருங்க, முதல்ல நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிட்டே வருது. நாம் நீரை வந்து சேகரிக்க மாட்டோம். இனி வரும் போர்கள் எல்லாம் இந்த நீர் தொடர்பாக தான் வரப்போகுது. இந்த இயற்கை வளங்கள் தொடர்பாக தான் போர்கள் வரப்போகுது. எப்படி எண்ணெய்க்காக ஒரு காலத்தில் போர் பண்ணாங்களோ, அந்த மாதிரி நீர் வந்து ஒரு பெரிய சிக்கலாக மனித குலத்திற்கு இருக்க போகுது. 20 லட்சம் மோட்டார் பம்புகள், 20 லட்சம் மோட்டார் பம்புகள் முதல்ல வாங்கிறதுக்கான பணம் வேணும். அதுக்கு பிறகு அதை இயக்குவதற்கான மின்சாரம் வேண்டும். அதுக்கப்புறம் அவ்வளவு தண்ணி கீழே இருக்கணும். நாம் வந்து ஒரு ஆறு தவிர மீதி எல்லா ஆறுகளும் வெளியிலிருந்து வர ஆறுகள். நமக்கு ஒரே ஒரு ஆறு தாமிரபரணி மட்டும்தான் தமிழகத்தில் உற்பத்தி ஆகிறது. மீதி நம்ம சென்னையினுடைய குடிநீரே நம்ம கிருஷ்ணா நதி நீரை நம்பி இருக்கோம். இதுதான் நிலைமை. அதனால இந்த மாதிரி வாக்குறுதிகள், நல்ல நிபுணர்கள், நல்ல வல்லுநர்கள், அவர்களுடைய யோசனையோட, அப்புறம் வருங்காலத்தையும் வருங்கால சந்ததியினரையும் கருத்தில் கொண்டு தரக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்கணும். ஒரு பொறுப்புத்தன்மை அது வரணும் கட்சிகளுக்கு. அப்படி இல்லை, தேர்தலில் வென்றால் போதும்ன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லலான்ற மாதிரி இருக்கு. அது ஒரு துன்பமான ஒரு சூழல். அதிமுகவில் இன்னொரு முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னன்னா வந்து குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ பிரதமர் மோடி வந்து ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இலவசங்களை வந்து அவ்வளோ சாடுனாரு. ஆனால் அவரே அதானே பண்ணுறாரு. ஆமாம், அவர் முழுக்க அதான் பண்ணுறாரு. பீகாரில் ஒரு 10,000 ரூபாய் வந்து பாஜக கொடுத்தது. இப்போ அதையே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் அஸ்ஸாமில் கொடுத்துருக்காங்க. 4,000 என்னமோ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை தேர்தலுக்கு முன்னாடி இங்கே 5,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துட்டா இதை வந்து அதிகாரப்பூர்வமாகவே கொடுக்கலாம். தேர்தல் விதிமுறைகள் வந்து அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம் தேர்தல் ஆணையத்துல இருந்தோம். அந்த காங்கிரஸ் கட்சி வந்து நியாய் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து முன்னாடி ஒன்று அறிவிச்சாங்க. அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அதுதான் ஒரு வறுமை கோட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு தொகையை கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு ரிலீஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதுதான், அதாவது இங்க வந்து வேலை வாய்ப்புகளை பல தேர்தல் அறிக்கைகளை நீங்க பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு வேலை வருவதற்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம், தொழிற்சாலைகளை அதிகப்படுத்துவோம், அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அது உண்மையிலேயே சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தமிழகத்திலோ அல்லது இந்தியாவிலேயோ வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கு ரொம்ப, அதனால ஒரு நெடுந்தொலைவு, ஒரு தொலைதூர ஒரு பார்வை இருந்தால் ஒழிய நாம இதை வந்து $1 trillion எக்கானமின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து அது $350 பில்லியன் நம்ம இருக்கோம். அது 3 மடங்காக உயர்த்திடணும் 2030க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்படின்றது நம்முடைய தமிழக முதல்வருடைய கனவு.
அதை அடையிற அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர்நிலைகள் காப்பாற்றப்படுதல், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்கிறது, எல்லாருக்கும் கல்வியும் மருத்துவமும் எளிதில் அணுகக்கூடிய அளவில் இருப்பது, அரசு அலுவலகங்கள் மக்களுக்கு சேவை மையங்களாக மீண்டும் மாறுவது, இதெல்லாம் நடந்தால் தான் நாம் ஒரு ஹோலிஸ்டிக், ஒரு முழுமையான வளர்ச்சியை நோக்கி தமிழகம் நடைபோடும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் அங்கங்கே பேண்டெய்ட் ஓட்டுற கதை தான். இல்லை, தமிழகத்தை பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சொல்கிறாரு, இலவச கல்வி, இலவச மருத்துவமனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவில் அரசு மருத்துவமனைகள் இருக்குது, அரசு பள்ளிகள் நிறையவே இருக்குது. தரமாக இருக்கணும். தரம் இல்லை அங்கே யாராவது போவாங்களா? நீங்கள் அரசு மருத்துவமனைகளை நம்பி நீங்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு போனோம்னா அவைகளுக்கான மக்கள் அதை நம்பி தான் இருக்காங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்தால் அங்கே போக மாட்டாங்க. நான் என்னுடைய குழந்தைய ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இருக்குமானால் நான் அரசு பள்ளிகளுக்கு போக மாட்டேன். அதுதானே உண்மை. அந்த இடத்துக்கு நீங்கள் உங்கள் அந்த தரத்தை உயர்த்துறதுக்கு நீங்கள் ஆம் ஆத்மி கிட்ட இருந்து கற்றுக்கணும். அவர்கள் அதை பண்ணியிருக்காங்க. அங்கே டெல்லியில் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அவர்கள் அதனுடைய தரத்தை உயர்த்தியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இங்கே கட்டமைப்பு இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கும். அதனால தனியார் துறையில தான் கல்வி பெருமளவில் இன்னைக்கு செல்வாக்கோட இருக்கு. அதில் படித்து வருபவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு முன்னணி இடம் கிடைச்சிருது. அதனால அது சரியா வரணும். தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையா எந்த அமைச்சராவது நீங்க எனக்கு தயவு செய்து சொல்லுங்க, எந்த அமைச்சராவது போய் அரசு மருத்துவமனையில சேர்றதா நீங்க எனக்கு சொல்ல முடியுமா? ஏன் சேரல? நீங்க நடத்துற மருத்துவமனையில நீங்களே சேரலைன்னா யார் சேருவா? வழியற்றவர்கள் சேருவார்கள். அதனால அதெல்லாம் மாறுவதற்கு வழி இருக்கணும். நாம திருப்பி வடக்குல இருக்கிற மாநிலங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு நாம அதை விட எவ்வளவோ முன்னாடி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நாம ஒப்பிட வேண்டிய இடங்கள் வியட்நாம் மாதிரி நம்ம எப்படி வர்றது அப்படின்னு பார்க்கணும். எப்படி இந்த கழிவுகளை மறுசுழற்சி முறையில சரி பண்றது. வியட்நாம் அது ஒரு பெரிய 10-20 ஆண்டுகள் ஒரு பெரிய வல்லரசோட போர் செய்த ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி அந்த நாட்டுடைய தூய்மையும் அவர்களுடைய உழைக்கும் ஆற்றலும் அவர்கள் வளர்ந்திருக்கிறதும் அந்த அமெரிக்கர்களை அவர்கள் பண்ண அத்தனை கொடுமைகளையும் மறந்துட்டு அவர்களோட மிக அணுக்கமான ஒரு நட்பு நாடாக இருக்கிறார்கள். அமெரிக்க முதலீடுகள் அங்கே அவ்வளவு இருக்கு, சீன முதலீடுகள் அவ்வளவு இருக்கு. அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. இவ்வளவு ஒரு பெரிய போரை, ஒரு வல்லரசை 20 ஆண்டுகள் சந்திச்சுட்டு எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடியில அவர்கள் முதலீடு செய்யறாங்க. வின்ஃபெஸ்ட் ஒரு கார் தொழிற்சாலையை. நாம எங்க இருக்கோம்? நமக்கு என்ன போர் வந்துச்சு? இப்ப யோசித்து பாருங்க. அப்ப அந்த வளர்ச்சி எப்படி சாத்தியம்? கடுமையான உழைப்பு. இந்த நாட்டை வளமாக்கணும், அடுத்து வர தலைமுறைகள் நம்மள போற்றணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி இல்லாத இன்னைக்கு இப்ப போறோம் ஒரு நெடுந்தொலைவு பார்வையே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அதான் இந்த வாக்குறுதியிலே இந்த தேர்தல் இப்படியாவது ஜெயிச்சிட்டா போதும் அவ்வளவுதான் தெரியுது இல்லை? ஆமா, குறுகிய கால வெற்றிகள் தான். ஒரு அடுத்த தலைமுறைக்கு நாம என்ன விட்டுட்டு போறோம் அப்படின்ற சிந்தனை எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை. அந்த பொறுப்பு தன்மை என்பதே கிடையவே கிடையாது. இந்த நாடுகள்லாம் நான் ஜப்பான் போயிருந்தேன். அது எவ்வளவு 2ஆம் உலக போர்ல பெரிய பேரழிவை கண்ட ஒரு நாடு. அந்த நாடு எப்படி இருக்கு, எப்படி முடியும்? அந்த மாதிரி எல்லாம் ஒரு அவல நிலை நமக்கு வந்ததே கிடையாது. நாம ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம இன்னும் பெருசா அந்த மாதிரி தெற்காசிய நாடுகள் மாதிரி இதை மேல கொண்டு அங்க இருக்கக்கூடிய தூய்மை, அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுடைய அழகு, அதை அவர்கள் வைத்திருப்பது, அங்க இருக்கக்கூடிய லஞ்சம் என்பது அந்த சமூகங்கள்ல கூட லஞ்சமெல்லாம் இருக்கு, பெரிய அளவுல இருக்கு. நீங்க எந்த அரசு அலுவலகத்திலேயோ ஒரு காவல் நிலையத்திலேயோ அல்லது ஒரு டாக்ஸி டிரைவர் உங்களை ஏமாத்திட்டார், அதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. அப்ப அதெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் வளர்ச்சி இல்லையா? அதுவும் வளர்ச்சி தானே. அதனால அதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற விவாதங்கள் நிறைய நடந்ததுன்னா அது ஆட்சியாளர்கள் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களும் மாறணும். மக்களும் அதெல்லாம் முக்கியம்னு நினைக்கணும். ஏன்னா குணமும் முக்கியம். நாம அதாவது வெற்றி பெறுவது மட்டுமே முக்கியம் அல்ல, நீங்கள் நல்லவனாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் குறுக்கு வழியில போகாத வெற்றி பெறுவது அப்படின்ற மாதிரி வரணும். இந்த சமுதாயம் இந்த 2-3 தலைமுறைகளா எப்படி நீங்க வெற்றி பெற்று விட்டால் உங்களை ஏற்றுக்கொள்வோம் என்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால 60களில் 50களில் நமக்கு
வராததெல்லாம் பல அமைச்சர்கள் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு புகார்கள் இருக்கின்றன. அவர்கள் வீடுகளில் சோதனை நடப்பது என்பது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுது. இதெல்லாம் வந்து 70களில் 80களில் 90களில் நாம நினைச்சே பார்த்திருக்க முடியாது. அப்போ பொது வாழ்க்கையினுடைய தரமே மிக 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 கீழே போயிடுச்சு. இதெல்லாம் பழகி போயிடுது நமக்கு. ஒரு காலத்துல ஒரு வீட்டில் ரெய்டு வருது அப்படின்னா, வெளியில போலீஸ் நிற்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய அவமானமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகமா நம்ம இருந்தோம். பழகி போயிடுச்சு. அப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? சரி சார், பார்ப்போம். மிக்க நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.